அவர்களுக்கு நில அளவை கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியல. அக்கா கொஞ்சம் அதை படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நில அளவைக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது தொன்று தொட்டு காலம் முதல் 9 அடி இருக்கக்கூடிய கற்களை 3 அடி மட்டுமே வெளியில தெரியும், 6 அடி மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு ஆழமா தோண்டி ஊன்றிடுவாங்க. எதுக்காக அதை ஊன்றாங்க அப்படின்னா, சுற்றளவுல, அதாவது இயற்கையின் சீற்றத்தால நம்மளோட கோயில்கள் வீடுகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வரைக்கும் கோயில் இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் வீடுகள் இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட சர்வே பண்றதுக்கு, நிலத்தை அளப்பதற்கான அளவீடுகள் தான் நில அளவைக்கல். அது மேல் மட்டம் தட்டையாக இருக்கும். நில அளவைக்கல் எப்பயுமே தட்டமா இருக்கும். ஆனா தீபத்தூண் 9 அடியும் மேல தெரியும், பள்ளமா இருக்கும். திருவண்ணாமலை தீபத்தில் 4500 லிட்டர் கொள்ளளவு நெய் கொண்டு அதை தீபம் ஏற்றுனா தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் அந்த ஜோதியை பார்த்து வணங்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நில அளவைக்கல்லுக்கும் நம்மளோட தீபத்தூணுக்கும் அக்காக்கு வித்தியாசம் தெரியல. அவங்க பெரியாரின் பேத்தி இல்லையா, அதனால அதுக்கு வித்தியாசம் தெரிய வாய்ப்பும் இல்லை.